வேலுநாச்சியார் கேட்டபடியே ஹைதர் அலியிடம் இருந்து 5000 குதிரை படைகளும் 5000 காலாட் படைகளும் வந்து சேர்ந்தது. ஆங்கிலேயர்களை வெல்வதற்காக போர் வியூகங்களை வகுக்க ஆரம்பிக்கிறாங்க வேலுநாச்சியார். அப்போது பெரிய மருது நமது வீரர்களுடன் சேர்த்து ஹைதர் அலி அனுப்பிய வீரர்களும் தயாராக இருக்கின்றன. ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்கிறார் வேலுநாச்சியாரிடம். என் கணவர் கொல்லப்பட்ட இடம் காளையார் கோவில். எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை தான் கைப்பற்ற வேண்டும். பிறகு சிவகங்கையை மீட்போம் என்கிறார் வேலுநாச்சியார். அதனை அனைவருமே இருக்கின்றன. மறுநாள் காளையார் கோவிலை நோக்கி புறப்பட தயாராகிறது வேலுநாச்சியாரின் படை. ஆண்கள் படைக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைக்கு குயிலியும் தலைமை ஏற்கின்றன. காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேய படைக்கும் இடைவிடாது கடுமையான போர் நடக்குது. போரின் முடிவில் வென்றது யார்?